காதல் கதைகளில இன்னும் நீங்க பார்க்க போறது சிவபெருமானின் காதல் கதை. சிவன் ஒரு சுயம்பாக தோன்றியவர், அதனாலதான் அவரை சுயம்புலிங்கம்னு கூப்பிடுறோம். சிவபெருமானின் பிறப்புக்கு பின்னால பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு உலகில் நான் பெரியவர் நீ பெரியவர் என்று விவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு முன்னால ஒரு மர்ம தூண் ஒன்று தோன்றியது. அவர்கள் இருவருக்கும் அந்த தூண் என்னன்னே புரியல. நம்மை விட வேறு ஏதும் உயர்ந்த சக்தி இருக்கிறதா என்று சந்தேகமும் எழுந்தது. வலிமை மிக்க அந்த தூணின் மர்மத்தை தெரிந்து கொள்ள அவர்கள் முடிவு செஞ்சாங்க. பிரம்மா ஒரு வாத்தாக மாறி தூணின் உச்சியை கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறந்தாரு. அதே நேரத்துல விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி வேரை கண்டுபிடிக்க தரையை தோண்டினாரு. இருந்தாலும் அவர்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. தூணில் இருந்து சிவபெருமான் தோன்றியதை பார்த்ததும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். சிவன் தான் மிக உயர்ந்த சக்தி என்ற உண்மையை இந்த சம்பவத்தின் மூலமும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சிவபெருமானின் காதல் கதை. சரஸ்வதி தேவிய பிரம்மதேவனும் லக்ஷ்மிய விஷ்ணு பகவானும் மணந்திருந்த போதிலும் சிவபெருமான் திருமணம் ஆகாமலேயே இருந்தாரு. திருமணம் என்னும் உலகளாவிய பந்தத்தை பற்றி அவர் பெரிதாவே எடுத்துக்கல. வருட கணக்குல தியானத்துல ஈடுபட்டிருந்த அவர் யாரும் அவரை தொந்தரவு செய்யாமலும் பார்த்துக்கிட்டாரு. சிவபெருமானின் நலனை கருதி எப்படி அவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைப்பது என்று விஷ்ணு பகவானிடம் கலந்துரையாடினார். இப்படியே அவரை விட்டுவிட்டா அவர் தனிமேல்தான் இருப்பார் என கவலைப்பட்டாங்க. சிவபெருமானுக்கு ஏற்ற பெண் யாரேனும் உண்டா என பிரம்மதேவனிடம் விஷ்ணு பகவான் கேட்டார். அதற்கு தன் மகனான தக்ஷாவிற்கு பிறந்த பெண்ணான சக்தியை பிரம்மதேவன் பரிந்துரை செய்தார். சிறு வயதில் இருந்தே சிவபெருமானின் பக்தையாவார் சக்தி. அவருக்கு பணிவிடை செய்யவும் அவரின் மனைவியாக வாழ்ந்திடவும் நினைச்சாங்க. தனக்கு பல இடங்களில் இருந்து வரன் வந்தாலும் கூட அவைகள் அனைத்தையும் நிராகரித்து சிவபெருமானை எண்ணி தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. தீவிர தவத்துல இருந்த அவள் நாளடைவில் உணவு மற்றும் தண்ணீரையும் கூட துறந்து இலைகளை மட்டுமே உட்கொண்டு பின் அதையும் கூட துறந்தாரு. கடைசியாக அவள் முன் சிவபெருமான் தோன்றினார். அவள் மனதில் இருந்தது அறிந்த சிவபெருமான் அவளை பார்த்து புன்னகைத்தார். தன் கோரிக்கை அவள் கூறுவதற்கு முன்பாகவே சிவபெருமான் அவளை மணக்க முன்வந்தார். சிவபெருமானும் பார்வதி தேவியும். பார்வதி என்றால் மலை என அர்த்தமாகும். சமஸ்கிருதத்திலையும் பார்வதிய பர்வத் என கூறப்படுது. இளம் வயது முதலேயே சிவபெருமான் மீது காதல் கொண்டவர் பார்வதி தேவி. அவரின் காதலையும் அன்பையும் பெறுவதற்காக சிவபெருமான் தியானத்தில் ஈடுபட்டுள்ள குகைக்கு பார்வதி சென்று அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அலங்கரிச்சாங்களாம். பார்வதியின் அன்பு மற்றும் பக்திக்கு செவி சாய்க்காமல் அவர் அசையாமலே இருந்தார். அவருக்காக பழங்களை கொண்டு வந்தார் பார்வதி. அப்படியும் அவர் தீவிர தியானத்தில் தான் இருந்தார். பார்வதி தேவியின் கருமையான சருமத்தினால் தான் அவரை சிவபெருமான் தவிர்த்தார் என்று கதைகள் கூறப்படுது. அவருடைய காதலையும் அன்பையும் வெல்லும் கடைசி முயற்சியாக காட்டுல போய் தவம் செய்ய பார்வதி தேவி முடிவு செஞ்சாங்க. உணவு மற்றும் ஆடை ஏதும் இல்லாமல் மிகவும் கடுமையான தவத்தில் அவர் ஈடுபட்டார். அவரின் தவத்தால் மனமிலகிய பிரம்மதேவன் பார்வதி தேவிக்கு ஒரு வரத்தை அளிக்க வாக்களித்தார். தான் மிகவும் அழகான பெண்ணாக மாற வேண்டும் என்ற வரத்தை அவர் கேட்டார். அவருக்கு அந்த வரத்தை அளித்த பிரம்மதேவன் அவரை மிகவும் அழகிய பெண்ணாக உருமாற்றினார். அழகிய மங்கையாக மாறிய அவர் மீண்டும் குகைக்குள் சென்றார். அவர் அழகில் மயங்கிய சிவபெருமான் அவர் மீது காதலில் விழுந்து அவரை திருமணம் செய்து கொண்டார். சிவபெருமானும் உமாவும். சக்தி இறந்தவுடன் மீண்டும் உமாவாக அவதரித்தார் என கூறப்படுது. சக்தியின் மறைவினால் உடைந்து போயிருந்தாராம் சிவபெருமான். சிவபெருமானுடன் மீண்டும் வந்து சேர்வதற்காகவே உமா மீண்டும் அவதரித்தார். அவருக்கு சிவபெருமானை ஞாபகம் இருந்தாலும் சிவபெருமானுக்கு இல்லை. போன ஜென்மத்தில் அவர் யார் என்பதும் சிவபெருமானுடன் தனக்கு நடந்த திருமணத்தை பற்றியும் அவர் அறிந்திருந்தார். மீண்டும் சிவபெருமானின் மனைவியாக வேண்டும் என்ற விதியை பெற்றிருந்த அவர் தடையை சந்தித்தார். சிவபெருமான் தன் பாலியல் தன்மையை துறந்தார். அவர்களின் திருமணத்திற்கு பிறகு குமரனை பெற்றெடுத்தார் உமா. சிவபெருமானும் காளியும். சிவபெருமான் மற்றும் காளி தேவிக்குள்ள சம்பந்தத்தை பற்றி இந்து மதம் பல விதமான கதைகளை கூறுது. இவர்களின் தொடர்பை பற்றிய சரியான அளவு இன்னும் வாக்குவாதத்தில் தான் இருக்கு. இதில் பலரும் காளிய சிவபெருமானின் மனைவியாக கூறுறாங்க. மகா பாகவத புராணத்துல இதை ஆதரிக்கும் விதமா கதைகளையும் பார்க்கலாம். இந்த கதையில காளியும் சக்தியும் ஒருவராகவே சித்தரிக்கிறாங்க. மகா பாகவத புராணத்துல சொன்னது போல மிக சிறந்த கடவுளான காளி தேவி தான் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவனை படைச்சாரு. பின் காளிய தன் மனைவியாக்கி கொள்ள அவர்கள் அனைவருக்கும் ஒரு சோதனை வைக்கப்பட்டுச்சு. இந்த சோதனையில அவர்கள் முன் காளி தேவி மிகவும் அகோரமா காட்சியளிச்சாரு.
அதை பார்த்த பிரம்மாவும் விஷ்ணுவும் பயந்தே போய்விட்டாங்க. ஆனால் சிவபெருமானோ பயம் கொள்ளாமல் இருந்ததால் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தக்ஷாவின் மகளாக சக்தியாக காளிதேவி பிறக்கையில் அவரை மணந்தார் சிவபெருமான். சிவபெருமானும் துர்காவும் வேதத்தில் உள்ள கடவுள்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் சிவபெருமான். அதேபோல் பெண் தெய்வங்களில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றவர் இவர். சிவபெருமானின் மனைவியான துர்காவாகும். துர்கா என்பது தேவி அல்லது கடவுள்களின் தாய் என்று சொல்வார்கள். சைவர்களை பொறுத்தவரை துர்கா சிவனின் மனைவியாவார். துர்காவை பார்வதியாகவும் சக்தியாகவும் பலர் பார்க்கின்றார்கள். மீண்டும் அடுத்த ஒரு புராண கதையை சந்திக்கலாம்.